Hi guys. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜான்வரி 21லேருந்து ஜான்வரி 25 வரைக்கும் உள்ள இம்பார்ட்டன்ட் டேஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸ் 4 வீடியோஸில் வந்து ஜான்வரி 1லேருந்து ஜான்வரி 20 வரைக்கும் பார்த்துருப்போம். இப்போ ஜான்வரி 21லேருந்து பார்ப்போம். ஜான்வரி 21 வந்து மணிப்பூர் மாநில தினம், அதாவது மணிப்பூர் ஸ்டேட்ஹுட் டேன்னு வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. மணிப்பூர் மாநில தினம். எதுக்காக ஜான்வரி 1 வந்து இந்த டே வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா ஜான்வரி 21 ஜான்வரி 21 1972 அதில் அப்போ வந்து மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா வந்து முழு நேர மாநிலமாக வந்து மாற்றினாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் அப்படின்னு ஒரு ஆக்ட் படி 1971 படி இதை வந்து தனி ஒரு மாநிலமாக வந்து ஜான்வரி 21 வந்து ஆக்குனாங்க. அதனால் வந்து மணிப்பூரோட மாநில தினமாக வந்து ஜான்வரி 21 வந்து கொண்டாடுறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் டே, அதாவது ஜான்வரி 22 வந்து அயோத்தியாவில் வந்து ராம் மந்திர்ன்ற கோயில் வந்து ஜான்வரி 22 2024 வந்து கட்டிட்டு அன்னைக்கு வந்து திறப்பு விழா, அதாவது அன்னைக்கு தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஜான்வரி 22 வந்து ராம் மந்திர் அயோத்தியாவில் வந்து ஓப்பன் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜான்வரி 23 வந்து சுபாஷ் சந்திர போஸ் ஜெயந்தி. அப்படி இல்லைன்னா பராக்கிரம் திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஜான்வரி 23 1897 1897 வந்து பிறந்தாரு. கட்டாக் ஒரிசால வந்து பிறந்தாரு. இவர் வந்து ஒரு நேஷனலிஸ்ட் லீடர். அதே மாதிரி மகாத்மா காந்தி நடத்தின நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட்லயும் வந்து இவர் வந்து இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல இருந்து 1921 வந்து சேர்ந்தாரு. இதுதான் வந்து இந்த தமிழ்ல மகாத்மா காந்தி தலைமையிலான தேசியவாத இயக்கத்திலும் இந்திய தேசிய காங்கிரஸிலும் இணைந்த ஒரே தேசிய தலைவர் வந்து இவர் தான், ஒரு தேசிய தலைவர். நெக்ஸ்ட் வந்து ஜான்வரி 24 வந்து தேசிய பெண் குழந்தைகள் தினம். ஜான்வரி 24 வந்து தேசிய பெண் குழந்தைகள் தினம். இதோட தீம், கருப்பொருள் வந்து என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா எம்பவரிங் கேர்ள்ஸ் ஃபார் அ பிரைட் ஃபியூச்சர். இதுதான் வந்து இதோட தீம். தமிழ்ல வந்து பிரகாசமான எதிர்காலத்திற்காக பெண் குழந்தைகளை மேம்படுத்துதல். இதுதான் வந்து தேசிய பெண் குழந்தைகள் தினத்தோட கருப்பொருள். இதுக்காக இந்த டேவை வந்து நேஷனல் கேர்ள் சைல்டு டேவா வந்து செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா வந்து நம்ம ஸ்டேட்ல வந்து February 2024 வந்து செல்வி ஜெயலலிதாவோட பர்த்டே. ஸ்டேட்ல வந்து இதை வந்து நேஷனல் கேர்ள்ஸ் சைல்டு ஃபார் நம்ம ஸ்டேட் வந்து கொண்டாடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இதே நேஷனல் இப்போ வந்து கேர்ள்ஸ் சைல்டு டேவே வந்து 2 இருக்கு. நேஷனல்னு கேட்டால் ஜான்வரி 24, அதே வந்து இன்டர்நேஷனல் கேர்ள் சைல்டுன்னு கேட்டால் அக்டோபர் 11. இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் வந்து 2018 வந்து இனிஷியேட் பண்ணாங்க. அதே ஜான்வரி 24 வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் எஜுகேஷன். அதோட தீம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஏ அண்ட் எஜுகேஷன், preserving human agency in a world of automation. இதே வந்து நேஷனல் டே ஆஃப் எஜுகேஷன் வந்து நவம்பர் 11. இந்த நேஷனல் இன்டர்நேஷனல் வரப்போ குழப்பிக்க கூடாது. நேஷனல் கேர்ள் சைல்டு டே வந்து ஜான்வரி 24, இங்கே நேஷனல் வந்துருச்சு, அப்போ இன்டர்நேஷனல் எஜுகேஷன் டே. கேர்ள்ஸுக்கு வந்து எஜுகேஷன் வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜான்வரி 24 வந்து நேஷனல் கேர்ள் சைல்டு டே, அதாவது தேசிய பெண் குழந்தைகள் தினம். அதே மாதிரி சர்வதேச கல்வி தினம் வந்து ஜான்வரி 24. சர்வதேச கல்வி தினம் வந்து ஜான்வரி 24. அதே இது இப்போ நேஷனல் கேர்ள் டே வந்து ஜான்வரி 24னா இன்டர்நேஷனல் கேர்ள் சைல்டு டே வந்து அக்டோபர் 11. இங்கே இன்டர்நேஷனல் டே ஆஃப் எஜுகேஷன் பார்த்துட்டோம். நேஷனல் டே ஆஃப் எஜுகேஷன் வந்து நவம்பர் 11. இங்கே அக்டோபர் 11, இங்கே நவம்பர் 11. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஜான்வரி 25. ஜான்வரி 25 வந்து நேஷனல் ஓட்டர்ஸ் டே, அதாவது தேசிய வாக்காளர்கள் தினம் வந்து ஜான்வரி 2025 ஜான்வரி 25. இதோட கருப்பொருள் தீம் வந்து பார்த்துட்டீங்கன்னா நத்திங் லைக் ஓட்டிங், ஐ ஓட் ஃபார் ஷுர். அதாவது தேசிய வாக்காளர் தினத்தை வாக்களிப்பை தவிர வேறில்லை, நான் நிச்சயமாக வாக்களிக்கிறேன் அப்படின்றது தான் தேசிய வாக்காளர் தினத்தோட கருப்பொருள். இது வந்து எதுக்காக செலிப்ரேட் பண்றாங்க இந்த டே அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இசிஐன்னு சொல்லுவோம். இது வந்து ஜான்வரி 25 1915 தான் வந்து அந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து உருவாக்குனாங்க. 2011 இருந்து நேஷனல் ஓட்டர்ஸ் டேன்றதை வந்து செலிப்ரேட் பண்றாங்க. தேர்தல் ஆணையம் வந்து 1950 ஜனவரி 25 ஓப்பன் பண்றாங்க. 2011 இருந்து இது கொண்டாடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜான்வரி 25 வந்து தேசிய சுற்றுலா தினம். நேஷனல் டூரிசம் டேவும் அன்னைக்கு தான் கொண்டாடுறாங்க. அதோட தீம், கருப்பொருள் வந்து பாத்தீங்கன்னா டூரிசம் ஃபார் இன்க்ளூசிவ் growth, அதாவது உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான சுற்றுலா. இதுதான் வந்து இதோட தீம். ஃபர்ஸ்ட் வந்து 1949 இருந்து இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஜான்வரி 25 வந்து தமிழ் மொழி தியாகிகள் நாள், அதாவது தமிழ் லாங்குவேஜ் மேட்ரேட்ஸ் டே. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் டெவலப்மெண்ட், மினிஸ்டர் ஆஃப்
தமிழ் டெவலப்மெண்ட் இன்ஃபர்மேஷன் பப்ளிசிட்டி எம்பி சாமிநாதன் வந்து இந்த டே வந்து டிக்ளேர் பண்ணாரு. ஸோ ஜான்வரி 25 1964ல ஹிந்தி திணிப்பை வந்து ஒழிக்கிறதுக்காக டிஎம்கே மெம்பர் திமுகவோட மெம்பர் சின்னசாமி வந்து சூசைட் வந்து பண்ணிப்பாரு. ஸோ ஹிந்தியை வந்து திணிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ அதனால வந்து இவர் தான் வந்து நம்ம தமிழ் மொழியோட முதல் தியாகி அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஹிந்தி ஸ்ட்ரகிள் வந்து டிஎம்கே, அதாவது ஹிந்தியை வந்து தடுக்கணும் அப்படின்றதுக்காக 2வது முறையாக வந்து அந்த தடுப்பை வந்து எதிர்க்கிறதுக்காக போராடினப்போ வந்து இவர் வந்து உயிர் விட்டுறாரு. ஸோ சின்னசாமின்றவர். ஸோ அதனால வந்து அந்த டே வந்து தமிழ் மொழி தியாகிகள் தினம் அப்படின்னு கொண்டாடுறாங்க. அதாவது அந்த தமிழ் வளர்ச்சி தகவல் மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் எம்பி சாமிநாதன் வந்து இந்த டே வந்து தமிழ் மொழி தியாகிகள் தினம்னு அறிவிக்கிறார். ஸோ அவ்வளோதான் ஜான்வரி 25 வரைக்கும் உள்ள இம்பார்ட்டன்ட் டே. ஸோ எப்போ போல ஸ்டோரிஸ் பார்த்தலாம். ஸோ ஜான்வரி 21 வந்து மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா வந்து தனியாக ஒரு மாநிலமாக வந்து உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் அதை உருவாக்குன உடனே வந்து அயோத்தாவில் வந்து ராம் மந்திர் கோயில் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த கோயிலை வந்து திறந்ததுமே அதுக்கு அடுத்த நாள் வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து பிறக்கிறாரு. ஸோ சுபாஷ் சந்திர போஸ் பிறந்ததுக்கப்புறம் அவர் வந்து ஒரு நம்ம இந்தியாவோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அதாவது சுதந்திர போராட்டத்தில் முக்கியமாக இருக்கிற வந்து ஒரு தலைவர். ஸோ அவரை பார்த்து நிறைய பேர் வந்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க. அதனால தான் வந்து அந்த குழந்தைகள், அதாவது பெண்கள் வந்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க. ஸோ பெண் குழந்தைகள் தினம் வந்து ஜான்வரி 24. அதே மாதிரி அவங்க பெண் குழந்தைகள் தினம் வந்ததுக்கு அடுத்த உடனே வந்து சர்வதேச கல்வி தினமும் வருது. ஸோ இன்டர்நேஷனல் டே ஆஃப் எஜுகேஷனும் வருது. ஸோ எஜுகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு நல்லா நாலேஜ் கிடைக்குது. ஸோ நம்ம ஓட்டிங் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஜான்வரி 25 வந்து தேசிய வாக்காளர்கள் தினம், நேஷனல் ஓட்டர்ஸ் டே. அதே மாதிரி தேசிய சுற்றுலா தினம். ஓட்டிங் போட்டதுக்கு அப்புறம் நம்ம சுற்றுலா செல்றோம். தேசிய சுற்றுலா தினம்னா இந்தியா ஃபுல்லா சுற்றுலா செல்றோம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்தியா ஃபுல்லா சுற்றுலா சென்றுட்டு கடைசியா வந்து தமிழ்நாட்டுக்கு வரோம். அன்னைக்கு வந்து தமிழ் மொழி தியாகிகள் நாளும் இருக்கு. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரி. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ.